பிரியங்கா அண்ட் மணிமேகலை இஷ்யூ. ஸோ இந்த பிரியங்கா அண்ட் மணிமேகலை இஷ்யூவுக்கும் இந்த புக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா நிறையவே சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கு தான் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுற அந்த கமெண்ட் அந்த தாட்டு உங்கள் லைஃப்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு சின்ன வயசில் வந்து நம்ம ஸ்கூல் படிப்போம், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போவோம், காலேஜ் முடிச்சு ஏதோ ஒர்க் பண்ணுவோம், ஒர்க்கை முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணுவோம், ஒர்க் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுவோம், மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு சைல்டு வரும், அந்த சைடில் நம்ம வளர்ப்போம், அது ஸ்கூல் போவோம், அப்படி அதை லூப்பில் போட்டு அந்த ஜென்ரேஷன் பாஸ் ஆகும் இப்படி வளர்த்துட்டாங்க. 50 கம்பெனி ஃபெயில் ஆன இடத்துல இந்த கம்பெனி மட்டும் யூனிக்காக குவாலிட்டியான ஆயிலை ஸ்பானிஷில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாய் கிரியேட்டர்ஸ், நீங்கள் நம்ம சீக்ரெட் புக் உள்ள த சீக்ரெட் டு வேர்ல்ட் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் யூ ரெசிஸ்ட் வில் பர்சிஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜென்ரலாக ஹியூமனுக்கு ஒரு பிஹேவியர் உண்டு. ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போகிறான்னா, நான் பாஸ் ஆகணும்னா அவன் என்ன நினச்சிட்டு போனா, நான் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாது அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் அவன் எக்ஸாமில் ஃபெயிலும் ஆகிடுவான். இது எப்படி நடக்குன்னா, நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் பாஸ் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்கு பதிலாக நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது ஒரு நெகட்டிவ் இது நினைக்கிறதுனால அதுதான் அங்கே நடக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுதான் அவங்க சொன்னாங்க, வாட் யூ ரெசிஸ்ட் வில் பர்சிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கீங்க, பட் அதான் நடந்துச்சு. ஸோ இப்படி நடந்துச்சுன்னு என்ன பண்ணலான்னா, பிஃபோர் தேட் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம திங்க் பண்ணுறது நம்ம இமேஜினரியாக ஒரு பிக்சராக நம்ம முன்னாடி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம திங்க் பண்ணுற ஒரு பிக்சர் இப்போ நம்ம மனசில் ஒன்று யோசிக்கணும், அது பிக்டோரியெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க தெரியுமா, அந்த பிக்சர் தான் நிஜத்தில் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேண்டாங்கிறது விஷயம் நடந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை, தப்பே இல்லை, அப்படியே இருங்க. உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிக்சராக இமேஜின் பண்ணி அது நடக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமில் நான் பாஸ் ஆனால் எப்படி ஃபீல் பண்ணுவேன், இந்த மாதிரி நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண பிரியங்கா அண்ட் மணிமேகலை இஷ்யூ. ஸோ இந்த பிரியங்கா அண்ட் மணிமேகலை இஷ்யூவுக்கும் இந்த புக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா நிறையவே சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த இஷ்யூ பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். யூடியூப்ஸில் யார் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணாங்களோ, யாருக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்ணாங்களோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது என்ன நடக்குன்னா, யாரோ ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு அவங்க பர்சனல் நடந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் லைஃப் தான் நெகட்டிவாக மாறிட்டு இருக்கு. எஸ், எப்போலாம் நீங்கள் நெகட்டிவாக ஒரு கமெண்ட் பண்ணுறீங்களோ ஆர் எல்ஸ் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அப்போலாம் அது உங்கள் லைஃப்லேயுமே அந்த இம்பேக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஹெட்லைன்ஸில் என்ன இருக்குன்னா நெகட்டிவாக தான் போட்டிருப்பாங்க. ஆக்சிடென்ட் இப்படி ஆயிடுச்சு, ஆர்எல்ஸ் இந்த பொண்ணு வந்து இந்த பையனால் இப்படி அஃபெக்ட் ஆகிட்டா, இந்த மாதிரி தான் ஹெட்லைன்ஸை ஹார்ட்டாக நெகட்டிவாக போடுறோம். ஸோ தட் அதுதான் பீப்புள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி நியூஸில் அப்படி போடுறாங்க. அது போடுறது ஆக்சுவலாக ரொம்ப தப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவே நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நியூஸ் பேப்பரும் நியூஸ் ரீடிங்கையுமே அப்படியே விட்டுட்டாராம். ஸோ இதை மணிமேகலை இஷ்யூவோட கனெக்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க அப்போனன்ஸுக்கு போய் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கு தான் கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுற அந்த கமெண்ட் அந்த தாட்டு உங்கள் லைஃப்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்களே உங்கள் லைஃப்பை நெகட்டிவாக மாற்றுவீங்க. ஸோ இதோட இம்பேக்ட் எங்கே இருக்குன்னா, நம்ம லைஃப் நெகட்டிவாக மாற்றா இந்த வேர்ல்டுக்குமே நெகட்டிவாக நடக்கும். ஸோ தேவையில்லாமல் ஒரு இடத்துல ஏதோ நமக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல எதாவது நடந்துச்சுன்னா ஜஸ்ட் லீவ் தட். உங்களுக்கு தேவையே இருந்தாலுமே இன்னொருத்தங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் பண்ண வேண்டாம்ங்கிறது தான் இதோட கன்க்ளூஷன். த தேர்ட் ஒன் இஸ் இந்த புக்கில் நான் சொல்கிறேன், நம்ம சின்ன வயசில் இருந்தே நம்ம ஸ்கூல் படிப்போம், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போவோம், காலேஜ் முடிச்சு ஏதோ ஒர்க் பண்ணுவோம், ஒர்க்கை முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணுவோம், ஒர்க் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுவோம், மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு சைல்டு வரும், அந்த சைடில் நம்ம வளர்ப்போம், அது ஸ்கூல் போவோம், அப்படி அதை லூப்பில் போட்டு அந்த ஜென்ரேஷன் பாஸ் ஆகணும் இப்படி வளர்த்துட்டாங்க. இது கிடையாது. இது என்ன நடந்துச்சுன்னா, ஹியூமன் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணுறான் அவன் மைண்டுக்கு. அதாவது இதுதான் லைஃப் அப்படின்ட்டு. சத்தியமாக இதுதான் லைஃப் இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லைஃப் மாறும், ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ இந்த சீக்ரெட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதுதான் லிமிட்டுன்னு திங்க் பண்ணாதீங்க, லைஃப்பில் எது இம்பாசிபிள்னு நினச்சாலும் அதையும் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பானிஷில் ஒரு கம்பெனி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி கிட்டத்தட்ட 50 கம்பெனி ஆயில் குவாலிட்டியான ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அட்டெம்ப்ட் கொடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஒரே கம்பெனி, அந்த கம்பெனி பேர் என்னன்னா பெலிஸ் நேச்சுரல் எனர்ஜி லிமிடெட். அந்த கம்பெனி எப்படி வின் ஆனாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ட்ரெயினர்கிட்ட வந்து ட்ரெயின் ஆனாங்க. அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ், அந்த மேக்ஸிமம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு ட்ரெயினர்கிட்ட ட்ரெயின் ஆகிறாங்க. அவங்க யாருன்னா டானி குயின் அப்படின்னு ஒரு ட்ரெயினர். அவங்க யாருன்னா ஹியூமன் சைக்காலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ அப்படி ஒருத்தங்க ட்ரெயின் ஆகி அந்த கம்பெனி என்ன நினச்சதுன்னா, இப்போ 50 கம்பெனி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து ஃபெயில் ஆச்சுமா, அதே லெவலுக்கு குவாலிட்டியான ஒரு ஆயிலை ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் பிளேஸில் ட்ரில் போட்டு கிட்டத்தட்ட 50 கம்பெனி ஃபெயில் ஆன இடத்துல இந்த கம்பெனி மட்டும் யூனிக்காக குவாலிட்டியான ஆயிலை ஸ்பானிஷில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நினச்சிருக்கலாம், நான் இவ்வளோ கம்பெனி அட்டம் கொடுத்துட்டாங்க, நம்மளால் எங்கே வின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. கண்டிப்பாக முடியாது. ஸோ பியாண்ட் தேட் நம்மளால் முடியும், நமக்கு
எனக்கு அந்த குவாலிட்டியான ஆயில் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் 50 கம்பெனிஸ் ஃபெயில் ஆனதை அவங்கள பண்ண வச்சுது. ஸோ நீங்களும் யோசிங்க, இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜில் அது யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு ஆங்கிளில் போய் நிறைய விஷயம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால நானும் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா, ஒரு விஷயம் கண்டிப்பாக குவாலிஃபை பண்ணி அம்மா யாருக்காக எதுக்காக எடுத்து கொடுத்தாங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள்ஸ் எப்போ அவங்க ஹார்ட்டுக்கு என்ன அவங்களுக்கு பிடிச்சி என்ன பண்ணணும்னு தோணும் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் சேமாக இருக்காது. கரெக்டாக எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ் ஒன்றா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சது வேறு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து சில கார்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு அது வேறு பிடிக்கும். ஏன் சில பேர் அந்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு லூப் சொன்னேன், மேரேஜ் லூப், அதில் விழணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் அதை வேண்டாம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கும் போது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டட் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கி உங்கள் லைஃப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணலாங்கிற ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை திங்க் பண்ணுங்கள், அது நடக்கணும்னு யோசிங்க. அதே மாதிரி எப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கோ, நீங்கள் என்ன ஆகணும்னு ஃப்ரீடம் இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தங்க இப்படி ஆகணும்னு திங்க் பண்ணதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அப்படி திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி ஒருத்தங்க இப்படி ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி திங்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபோர்ஸ் பண்ணி நடக்கணும் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அக்கார்டிங் டு அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ லைஃப்பில் யாரையும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில பேர் யோசிப்பாங்க, இது எப்படி ஆக்சுவலாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், ரொம்ப கெட்டவங்களுக்கு நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இல்லை, இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்குறது இல்லை. அது எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்க ஹையாக இருந்தாலும் சரி, பாவர்ட்டியில் இருந்தாலும் சரி, அவங்க இப்போ மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். வாட் வி திங்க், அதுக்கு எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் 4th பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸிங் அண்ட் பிளெஸ்ஸிங். உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் ப்ரைஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையுமே ப்ரைஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, எப்போல்லாம் நீங்கள் பிளெஸ்ஸிங்கும் ப்ரைஸிங் பண்ணுறீங்களா அப்போல்லாம் நீங்கள் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை இங்கேருந்து எமிட் பண்ணுவீங்க. ஸோ இங்கேருந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணிங்கன்னா அது யூனிவர்ஸ்க்கு ரிசீவ் ஆகி அங்கேருந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லவ். இதுக்கு முன்னாடி போட்ட இந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லவ்ங்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ரீக்வன்சிங்கிறது சென்ட் பண்ணுறதுலாம் தெரியும். ஸோ அப்படி ஒரு ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி இன்னொருத்தவங்க ப்ளஸ் பண்ணுறதுனா அது நம்மளுக்கு எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஸோ இந்த புக்லேயே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, அவங்க எனிமி யாரோ அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ளெஸ்ஸிங்கும் ப்ரைஸிங் என்ன பண்ணுன்னா உங்கள் நெகட்டிவிட்டி, அதாவது உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டியை அப்பயே அழிச்சிடும், டிசால்வ் பண்ணிடும். ஸோ எப்போல்லாம் அவங்க யாரெல்லாம் அவங்க எனிமின்னு ஃபீல் ஆகுதோ அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள், அவங்க நல்லா இருக்கணும் ப்ளஸ் பண்ணுங்கள். அது ஒரு ஆங்கிள் என்ன நடக்கும்னா அந்த ப்ளெஸ்ஸிங்னாலேயே அவங்க கடைசியில் எனிமிங்கிற கேட்டகரியிலேருந்து அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாகவோ இவனுக்கு போய் இப்படி பண்ணிட்டோங்க அப்படின்னு அவனே ஃபீல் பண்ணுற மாதிரியும் அவனை நடக்கும். ஸோ நம்ம விஜய் கூட ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் சொல்லியிருப்பாங்க, கில் தம் வித் யுவர் சக்ஸஸ் பட் சம்திங் லைக் தட், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதை சொல்லியிருப்பார் ரைட்டா. ஸோ உங்கள் எனிமையாக இருந்தாலும் சரி அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.